வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 சூழ்நிலைகள் எதுவும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதுவும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி
வானம் பூமி படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அங்கேருந்து வருது. இங்கே எங்கேயாவது பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அவரையும் நம்பிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் உண்டாக்குன தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாக இருக்கிறவர். ஆபிரகாம் போய் 5 ராஜாக்களை வென்று, சோதோம் குமாராவை அவங்க வென்று, இவனுடைய சொந்தக்காரன் லோத்து அவன் குடும்பம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அடிமைகளை. அவங்க வெள்ளி பொண்ணெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. இவன் போய் அதெல்லாம் மீட்டு கொண்டாடுறான். எல்லா வெள்ளி பொண்ணையும் மீட்டு கொண்டாடுறான். எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே வெள்ளி பொண்ணெலாம் குவிச்சிருக்குது. 2 ராஜாக்கள் வர்றாங்க. முதல்ல வந்தது சாலேமின் ராஜா என்று சொல்லப்படுகிற மெல்கி சேதேக் என்கிற ஒரு ராஜா, நல்ல ராஜா. அவர் அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து கம்யூனியன் சர்வீஸ் மாதிரி நடக்குதாங்க. அவனுக்கு கொடுக்குறாரு. சொல்கிறாரு, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராக இருக்கிற அந்த தேவனுடைய மனுஷன் நீர் அப்படின்ற நினைவுபடுத்துகிறார். இவன் யார்? இவனுடைய தேவன், இவனுடைய தேவையில் சந்திக்கிறவர், இவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறவர் அவர் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிறார் அவனுக்கு. உடனே இவன் வந்து தன்னுடைய இதிலிருந்து எடுத்து 10 எடுத்து தசம பாகத்தை மெல்கிசேதேக்கு கொடுத்தான் இருக்குது. இந்த தசம பாகம் என்னத்துக்கு அடையாளமாக இருக்குது? அந்த காலத்திலே பாருங்கள், தசம பாகம் வந்துடுச்சு. கற்றுக் கொடுத்துருக்காரு ஆண்டவர். அதுக்கு முன்னாடியே தசம பாகம் 10 தனக்கு உண்டானதில் எல்லாத்திலிருந்து 10 எடுத்து கொடுக்குறான். ஏன்? இப்போ தானே ஞாபகப்படுத்தினார், உனக்கு எல்லாம் எங்கேருந்து வந்தது? வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவருக்கு நம்ம காணிக்கை சேகரிச்சிட்டு இருக்கிறோமா? அவருக்கு ஏதாவது உதவி செய்கிறதுக்கு அதான் நம்ம தசம பாகமா? அவருக்கு ஹெல்ப் பண்ணுறோமா? நம்ம கிடையாது. அதை சொன்னோடனே இவன் எடுத்து ஏன் 10 அவரு கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்னா, அவர் தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு, நான் அவரை கனம் பண்ண விரும்புகிறேன். அதுதான் தசம பாகம். இன்னைக்கு இது தெரியாதவங்க என்னத்தையும் பேசியிருக்கிறாங்க. தசம பாகன்றது எல்லாத்தையும் அவர் கொடுத்தாரு. அவர் ஒன்று எங்கிட்டேருந்து வாங்கி பொழைக்கிறவர் இல்லை. எல்லாம் ஏறி போச்சு. இன்கம் டேக்ஸ் ஏறி போச்சு, ஜிஎஸ்டி ஏறி போச்சு, எல்லாம் ஏறி போச்சு. தசம பாகம் மட்டும் ஏறவே இல்லை. கவனிச்சிங்களா? எத்தனை 1000 வருஷமா? அதில் மட்டும் அவர் பொழைக்கிறவராக இருந்தால் இந்நேரம் எவ்வளோ ஏற்றிருப்பாருன்றீங்க? இந்நேரம் 30-35% கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். அவர் அதில் பொழைக்கிறவர் இல்லை. அது ஒரு அடையாளம். எதுக்கு? உன்னுடைய முதலானதிலிருந்தும் சிறந்ததிலிருந்தும் அதை எடுத்து வச்சு கர்த்தருக்கு கொடுக்கும்போது வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து தான் எனக்கு எல்லாம் வருதுங்கிறது நீ காண்பிக்கிற. அவரை உன்னுடைய ஆதாரமாய் நீ அங்கீகரிக்கிற, அவரை கனம் பண்ணுகிறாய். அவர்கிட்ட தான் எல்லாம் வருதுங்கிறத நீ சொல்லி கனம் பண்ணுகிறாய். அந்த செய்கையின் மூலமாக எடுத்து கொடுக்குறான். அது இங்கே இப்போ யாரும் மனுஷர்கிட்ட கொடுக்கறது இல்லை. கர்த்தருக்கு அப்படியே சொல்லுது. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் அப்படியே சொல்லியிருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவரெல்லாம் அன்னைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்முடைய பிரதான ஆசாரியர் இயேசு. நம்ம கொடுக்கும்போது அவர் கையிலேயே கொடுக்குறோம். அப்போ இப்படி கொடுக்குறோம். நம்ம இப்படி கையை உயர்த்திட்டு போது, கையை உயர்த்துறோம் இல்லையா ஆராதனையில்? எதுக்கு கையை உயர்த்துறோம்? அது கூட நிறைய பேருக்கு புரியுது. எங்கள் கோயிலில் நாங்கள் கையெல்லாம் உயர்த்த மாட்டோம். ஏன் உயர்த்த மாட்டீங்க? அதை பற்றி ஒரு தப்பான எண்ணம். நாங்கள் ஒன்றும் பெந்தகோஸ்துக்காரங்க கிடையாது கையை உயர்த்துறதுக்கு அப்படின்றாங்க. இல்லைங்க, இப்போ கையை உயர்த்துறது வெறும் பெந்தகோஸ்துக்காரங்க கிடையாது. கையை உயர்த்துறது என்னத்தை காமிக்குது? எல்லாம் எனக்கு அவரிடத்துல இருந்தால் வருகிறது, எல்லாத்தையும் நான் அவரிடத்துல தான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அதை தான் காட்டுது. அதுதான் கையை அங்கே உயர்த்துறோம். இது முடிஞ்ச உடனே, இந்த ராஜா வந்த உடனே இவன் கையை ஆண்டவர்கிட்ட உயர்த்தி தனக்குள்ளதில் எல்லாவற்றிலும் 10 அவர் கொடுக்குறான். இது முடிஞ்ச உடனே சோதோமின் ராஜா வரான். அவன் சொல்கிறான், வெள்ளி முன்னெல்லாம் நீ வச்சுக்க, எங்கள் ஊரை தான் கொள்ளை அடித்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனான். இப்போ நீ அதெல்லாம் பிடிங்கிட்டு வந்திருக்க, நீ வச்சுக்கோ எல்லாத்தையும், ஜனங்களை மட்டும் திருப்பி கொடுன்றான். அவன் சொல்கிறான், ஒரு பாதரட்சியன் வார கூட உங்கள்கிட்ட எடுக்க மாட்டேன். ஏன்னா நீ சொல்லுவ நாளைக்கு நான் தான் ஆபிரகாம் பணக்காரனாக்குறேன். ஒரு ஷூ லேஸை கூட எடுக்க மாட்டேன் உங்கள்கிட்டருந்து. உன் வெள்ளியும் பொண்ணும் உன்னோட போகட்டும். எனக்கு உதவி செய்ய வந்த ஆட்கள், அவங்களுக்கு வேண்டிய செலவு, சாப்பாடு செலவு அது இருக்கு இல்லையா, அதை மட்டும் கொடு, எக்ஸ்பென்சஸை மட்டும் கொடு, உன்கிட்ட எதுவுமே எனக்கு தேவையில்லைன்ட்டான். என்ன தைரியம் பாருங்க, எங்கேருந்து வருது அது? எப்படி அப்படி ஒரு வார்த்தை அந்த மனுஷன்? வெள்ளியும் பொண்ணும் யாராவது வேணான்றவாங்களா? குவிச்சு வச்சுருக்குதுங்க, லேசாக இல்லை.
இது வந்து 5 கிராமு 10 கிராம் வாங்க, அப்படி இல்லை. இது வெள்ளியும் பொண்ணு குவிச்சு வச்சிருக்குது, வேணாம் போன்றான். ஏன்னா இதை விட பெருசாக எனக்கு தர ஒரு ஆண்டவர், வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன், அவர்கிட்ட தான் எனக்கு எல்லாம் வருது. அதனால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவர் எனக்கு நிறைய தருவார். இப்போ என்ன சொல்ல வர்றான், நான் கையை அங்கே உயர்த்திட்டேன், அவர் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறார், அங்கேருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறேன். அதனால் கையை எந்த மனுஷனுக்கிட்டையும் நீட்ட மாட்டேன். நான் கை நீட்டி வாழ மாட்டேன், கையை உயர்த்தி வாழுகிறவன். எத்தனை பேர் கையை உயர்த்தி வாழ்கிறோம்? அதனால தான் கையை உயர்த்தும் போது தான் யோசித்துங்க. கையை உயர்த்தி வாழ்கிறவங்க, ஆண்டவரை துதிக்கிறவங்க, ஆண்டவரை எல்லாத்துக்கும் ஆதாரமாக நினைக்கிறவங்க, இங்கே எவர்கிட்டையும் கை நீட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன அற்புதமான காரியம் பாரு. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன். அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது. பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதேபேற்பட்ட தேவன் எங்களுக்கு யாரிடமிருந்து ஒத்தாசை வருகிறது என்பதை உணரச் செய்வீராக. இன்றைக்கு பல்வேறு தேவைகள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்காகவும் மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டு அங்கிருந்து கிடைக்குமா இங்கிருந்து கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிற மக்கள் இன்றைக்கு ஒன்றை தெரிந்து கொள்ளட்டுங்க. தாவே, நீர் ஒருவரே எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர், நீரே போதுமானவராய் இருக்கிறீர். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், உண்மை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இல்லை. ஏராளம் தாராளமாய் தருகிறவர், அளவற்ற விதத்தில் தருகிறவர். உம்மிடத்திலிருந்து இன்றைக்கு எங்களுக்கு ஒத்தாசை வருகிறபடி ஆளும் ஸ்தோத்திரம். ஆகவே கரங்கள் இன்றைக்கு உம்மை நோக்கி உயரட்டும், கண்கள் உம்மீது வைக்கப்படட்டும். கர்த்தாவே, என் கண்களை வானத்துக்கு நேராக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னானே, அதுபோல் இன்றைக்கு கண்களை உம்மை நோக்கி ஏறெடுக்கட்டும், உம்மை எதிர்பார்க்கட்டும். கர்த்தாவே, கைகள் உம்மண்டையிலே உயர்த்தப்படட்டும், ஜனங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். இங்கே வந்திருக்கிறவர்கள் மட்டும் இல்லை, தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட பல்வேறு தேவைகள் இருக்கிறவர்கள் இன்றைக்கு எங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என்னுடைய கடன் எப்படி தீரும், என்னுடைய பிரச்சனை எப்படி தீரும், என்னுடைய பொருளாதார குறைவுகள் எப்படி தீரும், எனக்கு யார் கொடுப்பான்னு நினைத்து கொள்கிறவர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும். நீரே ஆதாரம், எல்லாவற்றையும் தருகிற தேவன் நீர், போதுமானவர் நீர், வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரராக இருக்கிற தேவன் நீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை நினைவு கூறட்டுங்க தாவே. அதை இன்றைக்கு மக்கள் கொண்டாடட்டும், நம்பிக்கையை உம்மீது வைக்கட்டும். அவருடைய தேவைகளை சந்திப்பீராக, அவள் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய உள்ளங்களோடு பேசுவீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு
நமக்கு என்றுமே ஜெயம்தானே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார். அவர் பெரியவர் அஞ்சிடோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர்.
கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. என் நோட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் நோட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எத்தனை பேர் இயேசுவையே நம்புறீங்க? வேற ஒருவரையும் இல்லை, இயேசு ஒருவரையே நம்புறோம் இல்லையா? கர்த்தர் இன்றைக்கு யாரிடமோ பேசிக்கிட்டு இருக்கிறார். ஏதோ பல தேவைகளில் இருக்கலாம், கஷ்டங்களில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அங்கேயும் இங்கேயும் பார்க்காத, கண்ணை அங்கே இங்கேயும் வைக்காத, அவரையும் இவரையும் நம்பாத. வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவனை நம்பு, அவர் உனக்கு ஒத்தாசை செய்வார். ஒத்தாசை அவரிடத்திலிருந்து வருகிறது. அவரை நம்புன்னு ஆண்டவர் யாரோ உள்ளவங்களோட பேசிட்டு இருக்கார். ஒருவேளை இங்கே வந்திருக்கலாம், இல்லை தூரத்துலேருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற இடத்துலே சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன், என் கண்களை உண்மையதே வைக்கிறேன், உண்மையே எதிர்பார்க்கிறேன், வேற எவரையும் இல்லை. நீரே என் சகாயர், நீரே என் தேவைகளை சந்திக்கிறவர், நீர் அற்புதமானவர். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். கரங்களை உயர்த்துறதுன்னா என்ன? எல்லாம் அவர்கிட்ட வருது. நான் அவரிடத்திலிருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் உண்மை எதிர்பார்க்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. எங்கள் கரங்களை நாங்கள் உம்மிடத்தில் உயர்த்துகிறோம், வேற எவ்விடத்திலும் நீட்டல. உம்மிடத்தில் உயர்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் ஆதாரம், நீரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கெல்லாம். நாங்கள் உமக்குள்ள இருக்கிறோம், நீர் எங்களுக்குள்ள இருக்கிறீர். உம்மோடு நாங்கள் இணைந்து விட்டோம், எங்களுக்கு குறைவே இல்லை. உள்ளத்திலே ஒவ்வொரு உள்ளத்திலேயும் தைரியத்தை தருவீராக, தெம்பை தருவீராக. அவளுடைய பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும் என்கிற நம்பிக்கையை தருவீராக. ஒரு ஒளிமயமான ஆசீர்வாதமான எதிர்காலம் உண்டு, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை உண்டு. கர்த்தருக்காக நான் வாழ முடியும், வெற்றிகரமாக வாழ முடியும் என்கிற நம்பிக்கை ஒருவருக்குள்ளே தருவீராக. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் ஒன்றொன்றை சந்திக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். போதுமானவருக்கும் அதிகமானவராய் இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.